எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி படுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதங்கள் எல்லாம் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நியூ இயரில் நம்ம இந்த வசனத்தை எடுத்தோம். அன்றைக்கு நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், இந்த வசனுடைய அந்த முந்தின பகுதியை பார்த்தோம் இல்லையா? பெருக்கத்தை தருகிற கர்த்தர், விரிவாக்கத்தை தருகிறதான கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது அவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? நிலை நிறுத்துகிறதான கர்த்தர், நிலைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை நிலை நிறுத்துகிறவர் என்பதை கண்டோம். மூன்றாவது, அவர் நம்முடைய ஃப்யூச்சருக்கு ஒரு ஹோப், நம்பிக்கையை தருகிறதான கர்த்தர், எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கையை தருகிற கர்த்தர் என்பதை புதிய ஆண்டிலே நம்ம கவனித்தோம். அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு சண்டே நான் பேசும் பொழுது திராட்சை ரசத்தை குறித்து பேசினேன் இல்லையா? மனுஷனாலே உண்டாக்கப்பட்டதான ரசம் அல்லது இயற்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான நன்மைகள், தேவனிடத்திலிருந்து வருகிறதான நன்மை, முந்தின ரசம் பிந்தின ரசம், இதை குறித்து கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் என்ன பார்த்தோம்? குயவனை குறித்து பார்த்தோம். குயவனுடைய கையில் முன்பு இருந்ததான அந்த பாத்திரம், அதுக்கு பின்பதாய் அவன் செய்ததான வேறு பாத்திரம். அதை தொடர்ந்து அன்னாளை குறித்து வாசித்தோம். ஆமென். ஒரே நபர் தான், ஒரே ஆலயம்தான். 2 முறை அவள் ஆலயத்துக்குள்ளே போகிறா, ஜபிக்கிறா. ஆனால் 2 ஜபங்களுக்கும் வித்தியாசத்தை நம்ம கவனித்தோம். முதல் முறை இருந்ததான ஜபம், அது மன கிளேசம், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள், இவைகளோடு கூட அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து போனான். 2வது முறை அவர் ஒரு கம்பீரமான மகிழ்ச்சியோடு கூட அவள் கடந்து போனாள். அவளுடைய முந்தின நிலைமையும் பிந்தின நிலைமையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ முந்தின சீர் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் சொல்கிறார், பிந்தின சீரை நான் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறதான விஷயம் என்னன்னா, யாப்போக்கு நதிக்கரைக்கு இப்புறத்திலும் யாப்போக்கு நதிக்கரைக்கு அப்புறத்திலும் என்று சொல்லி இன்றைக்கி காலையில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபனுடைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம். யாப்போக்கு நதிக்கரைக்கு இந்த சைடு இருந்ததான ஒரு லைஃப் ஸ்டைல். அதன் பின் கர்த்தர் அவனை மீண்டுமா யாப்போக்கு நதிக்கரைக்கு அப்புறத்தில் அவனை கொண்டு வந்தபோது இருந்ததான லைஃப் ஸ்டைல், முந்தின சீருக்கும் பிந்தின சீருக்கும் இருந்ததான அற்புதமான வித்தியாசம் என்ன என்பதை இந்த காலையில் நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவரை குறித்து தான் இன்னைக்கு காலையில் படிக்க போகிறேன். எனவே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஸோ அவனுடைய வாழ்க்கையானது பாருங்கள், பெயர்செபாவிலிருந்து ஆரம்பமாகிறது. பாருங்கள், பதாம் ஆரானுக்கு அவன் போகிறான். பெயர்செபா டு பதான் ஆராம். நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தான். ஆனால் ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வந்தது. எனவே அவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவனுடைய தாயினுடைய பேச்சை கேட்டு மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு பதான் ஆராமுக்கு அவன் கடந்து போகிறான். ஸ்தோத்திரம். அங்கே தான் அவனுடைய ஜேர்னியானது ஆரம்பமாகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபுடைய ஜேர்னி 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தணிய மட்டும் சில நாள் அவனிடத்திலேயே இரு. 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அப்பா
மரிக்கிற தருவாயில் உங்களுக்கு சரித்திரம் தெரியும், அதனால் நான் அதை சொல்லணும் போனால் எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனாலும் சிலருக்கு ஒன்றும் தெரியாதவங்களும் உள்ளே உட்காந்து இருப்பீங்க, அதனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால் அப்பா பேர் என்னது? ஈசாக்கு மரிக்கும் தருவாயில் தன்னுடைய மூத்த மகனாகிய யார் ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுவையுள்ளதான ஆகாரத்தை கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவன் கேட்டு காட்டுக்கு ஓடி போய் மிருகத்தை பிடிச்சு கொண்டு வர்றதுக்குள்ளோ இளைவன் என்ன பண்ணான், அம்மா சொன்னாங்க நான் சமைச்சு தரேன், நீ கொண்டு போய் அப்பா இடத்துல கொடுத்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்க வாங்கிக்கோன்னு சொன்னதுனால வீட்லேயே ஒரு எண்ணத்தை பிடிச்சி அடித்தாங்களோ தெரியல, அதை நீங்கள் வீட்டில் போய் பட்சிக்கோங்க. என்னம்மா, வெள்ளாட்டுக்குட்டி எடுத்து அடித்து சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்பாவும் சாப்பிட்டு யாரை ப்ளஸ் பண்ணுறாரு, இளையவனை ப்ளஸ் பண்ணுறாரு. யாருன்னு நினச்சின்னு, மூத்தவன் நினச்சின்னு இளையவனை ப்ளஸ் பண்ணிட்டார். இப்போ மூத்தவன் கோபப்படுறான். இப்போ அம்மா சொல்கிறா, அண்ணன் வந்தான்னா உன்னை வெட்டிடுவான், எனவே நீ என்ன பண்ணிடு, தூரத்தில் இருக்கிற பதான் அராமில் இருக்கிறதான மாமா லாபான் வீட்டுக்கு நீ என்ன பண்ணிடு, ஓடி போயிடு. அம்மா சொல்கிறாங்க சில நாள் தங்கியிரு, நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவங்க அம்மாவுடைய வார்த்தை. அவன் கிளம்பும் பொழுது அவன் யோசித்தது என்ன யோசித்திருப்பானா, கொஞ்ச நாள் மாமா கிட்ட போய் நான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறமா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை அனுப்பிச்சு என்னை பத்திரமா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு கூட்டிப்பாங்க அப்படின்றதான எண்ணத்தோடு தான் யாக்கோபுடைய பிரயாணமானது ஆரம்பமாச்சு. அவன் பிரயாணப்பட்டு போனான், வழியில் அவன் படுத்து கொண்டான், தெய்வ தூதரை கண்டான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது அங்கே லாபான் இடத்துல போயிட்டாங்க, கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் அவனுடைய முந்தின வாழ்க்கை, ஆமென், அவனுடைய லைஃப் இப்படி தான் ஆரம்பமாகுது. அப்போ அங்கே தான் அவனுக்கு ஒரு தொழில் வருகிறது, அங்கே தான் அவனுக்கு ஒரு வருமானம் வருது, ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் அங்கே தான் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ லாபான் இடத்துல உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது லாபான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லாபான் என்ன சொல்லுவான், எனக்கு அருமையான ஒரு மாமா, அவர் பேர் லாபான், இல்லை அவருக்கு 2 பொண்ணுங்க, ஸ்தோத்திரம், யார் யார், லேயாளு ராகேலு, ஸ்தோத்திரம், ஆமென், மறுமனை ஆட்டிகள், தோட்டம் துறவு மிருக ஜீவன்கள், ஸ்தோத்திரம், அவைகளெல்லாம் நான் மேய்த்து கொண்டு இருக்கிறேன், அவைகளெல்லாம் நான் தான் கவனித்து கொண்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், எனக்கு வீடு வாசல் உண்டு, எனக்கு எந்த குறையும் இல்லை. இதுதான் அவனுடைய முந்தின சீர், அவனுடைய முந்தின வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கவனிக்கணும், லைஃப் தொடங்கும் போது தொடங்குறவங்ககிட்ட போயிட்டு உன்னுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய தேவை என்ன, ரொம்ப சிம்பிளான தேவை என்னன்னா, நான் பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், நான் பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும், இவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கேட்டகரியில் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பீங்க. ஸ்தோத்திரம். பாதுகாப்பாக இருக்கணும், பசி எடுத்தால் சாப்பாடு வேணும், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும், இவ்வளோதான். இதுதான் அவனுடைய தேவை. தேவனிடத்தில் அவன் வைத்ததான ஜபம் இவ்வளோதான். இப்படியெல்லாம் நீ பண்ணினா நீ எனக்கு தெய்வமாக இருப்ப. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு கிட்ட போயிட்டு நீ கேட்டபடி ஆண்டவர் உன்னை நடத்துகிறாராப்பா அப்படின்னா, யாக்கோபு என்ன சொல்லுவான், எஸ், என் ஜபத்தை கேட்டார், நான் கேட்டபடியே எனக்கு என்ன பண்ணுது, சாப்பாடு துணிமணி எல்லாமே என்ன பண்ணுது, எனக்கு கிடைக்குது, என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்கிறதான அந்த முற்சீரை அவன் மிகவும் மகிமையாய் அவன் கொண்டாடுவான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த நிலையில் இருக்கிறதான நிறைய பேர் உண்டு. ஸ்தோத்திரம். அவனுக்கு அவ்வளோதான் வேணும், சாப்பாடு வேணும், துணி வேணும், இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றும் அவனுக்கு தேவை இல்லவே இல்லை. கொஞ்ச நாள் இருப்பேன், கொஞ்ச நாள் பொறுத்து அம்மா ஆளை அனுப்புவா, அப்புறம் அம்மா வீட்டுக்கு என்ன பண்ணிவிடுவேன்,
நான் போயிடுவேன், அவ்வளோதான். ஸ்தோத்திரம், ஆமென். அதனால் வேறு எதை குறித்தும் பெரிய எதிர்பார்ப்போம். நான் ஒரு லேண்டு வாங்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு இப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், இப்படிப்பட்டதான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததான ஒரு காலகட்டம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ காலங்கள் இப்படியே கடந்து போயிட்டே இருந்தது பாருங்கள். இந்த சில நாள்னு சொல்லிச்சுல அம்மா, அது எத்தனை நாள் தெரியுமா? வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆதியாகமம் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மா சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? கொஞ்ச நாள் போயிருடாப்பா, சோதர். கொஞ்ச நாள் போய் மாமா கிட்ட இரு, சோதர். கொஞ்ச நாள் போய் அந்த ஊரில் இரு, கொஞ்ச நாள் போய் அந்த கம்பெனியில் வேலை பாரு, சோத்திரம், ஆமென். கொஞ்ச நாள் போய் செய், கற்றுக்கோ இப்படின்னு சொன்னாங்கல்ல. அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 ஆண்டு காலங்கள், சோத்திரம். வெரி வெரி லாங் இயர்ஸ். அவன் மாமா வீட்டிலே இருக்கிறான், சோத்திரம். உன்னுடைய முற்சீர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுகிறது என்னன்னா, அந்த 20 வருஷம் கடினமான உழைப்பு, கஷ்டம், போராட்டம், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், இவைதான் லாபானுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. 40ஆம் வசனம் படிங்க. 31:40. பகலிலே வெயிலும், பகலில வெயில், இரவிலே குளிரும், இரவில குளிர் என்னை பட்சித்தது. நித்திரை பகல்ல வெயிலுக்கு ஒதுங்க எனக்கு இடம் இல்லை, நான் வெயிலில் தான் இருந்து வேலை பார்க்க வேண்டியதாச்சு. சரி, இருட்டில் குளிருக்கு ஒதுங்கலான்னு பார்த்தாலும் இல்லை, என் ஆடுகளெல்லாம் பாதுகாக்க நான் குளிரில் இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால் வெயிலும் குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூங்க முடியல. இவ்விதமாய் பாடுபட்டேன், இவ்விதமாய் பாடுபட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய 20 இயர்ஸ் உடைய ஜேர்னி அவன் சிம்பிளாக முடிச்சிடுறான். என்னன்னா, இந்த 20 வருஷங்கள் என் லைஃபுக்காக நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், தூக்கம் இல்லை, வெயில், மழை, சோத்திரம், ஹல்லேலூயா. இவ்வளவு கஷ்டப்பட்டதான ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஜேக்கப்க்கு. இன்றைக்கும் இந்த காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களில் அநேகரில் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை தான். வாழ்க்கையில் கஷ்டம், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், இழப்புகள். ஆமென், ஹல்லேலூயா. முன்னேற்றம் வருமானு பார்க்குறோம், முன்னேற்றம் இல்லை, சோதரம். காலங்கள் ஒரே மாதிரியே போயிட்டே இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. சில காலம் போய் இரு, நான் ஆள் அனுப்புகிறேன்னா அம்மா, ஒரு ஆளும் 20 வருஷமாக என்ன பண்ணல, வரவே இல்லை. 20 வருஷம் வாழ்க்கை ஓடி போச்சு, சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கேட்டகரியில், இந்த கூட்டத்துக்குள்ளே இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருப்பீங்க, சோத்திரம், ஆமென். ஃபுல்லாக பாடு, கஷ்டம், நிந்தை. என் கண்களுக்கு நித்திரை தூரமாக இருந்தது. இவ்வளவாய் அவன் சொல்கிறான், இவ்வளவாய் நான் பாடுபட்டேன். என்ன பட்டேன்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மாமாவுடைய பசங்க யாக்கோபை பார்த்து பேசுகிறாங்க. படிங்க. 31ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். அதுதான் ஒரே வாரத்தில் போட்டான் பாரு. 20 வருஷமாக ஒருத்தன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான், 20 வருஷமாக ஒருத்தன் பாடுபடுறான், 20 வருஷமாக கஷ்டப்பட்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறான், சோதரம். இப்போ லாபானுடைய பிள்ளைங்க வந்துட்டு யாக்கோபை பார்த்து ஒத்த லைனில் போட்டான் ஒன்று. என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய மொத்த சொத்தையை நீ தாண்டா எடுத்துக்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. இதனால தான் கொலைகள்லாம் நடக்குது. இந்த மாதிரி கேட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்தில் கல் இருந்தால் கல்லை தூக்கி போட்டு மண்டையில் போட்டு பொழந்துடலாமான்னு இருக்கும், சோதரம், ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா லாபானுடைய பிள்ளைங்க, அவனுக்கு வெயிலா குளிரான்னு தெரியல, அவன் வெயிலில் எங்கே இருந்தான்னு தெரியல, குளிரில் எங்கே இருந்தான்னு தெரியல. அவன் பாடுபட்டானா, கஷ்டப்பட்டானா, இவ்வளவாய் பாடுபட்டேன் அதுக்குள்ளெல்லாம் வந்தானான்னு தெரியல. ஆனால் 20 ஆண்டு காலங்கள் உழைக்கிற, கஷ்டப்படுகிற ஒருத்தனை பார்த்து சொல்கிறான், நீ வச்சுன்னுக்கிறது எல்லாம் யாருது தான்? எங்கள் அப்பாது தான்.
எங்கள் அப்பா கிட்ட தான் நீ எல்லாத்தையும் எடுத்துட்ட. படிங்க பிரதர். எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை. எங்கள் அப்பாவுடைய செல்வத்தினால தான் இந்த பொருள் எல்லாம் நீ என்ன பண்ண, அடைந்தேன் என்று சொன்ன வார்த்தையை யாக்கோபு கேட்டான். எத்தனை பேர் கேட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டு இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தை எத்தனை பேர் கேட்டு இருக்கீங்க? ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் கொடுத்தேன், நான் தான் பண்ணேன், என்னால் தான், ஸ்தோத்திரம், என்னை ஏமாற்றி தான் நீ இப்படி பண்ணிட்ட, நாங்கள் தான் அப்படின்றதான வார்த்தைகள் தொடர்ந்து நம்முடைய காதுகளை கேட்கப்படுகிறதான வார்த்தைகள். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். அதனால் மாமாவுடைய பசங்க தான் பேசுகிறானுங்க மாப்பிள்ளையை பார்த்து, எல்லாம் நீ உனக்கு உண்டாயிருக்கிற சொத்து பத்து இனி அனுபவிக்கிறது எல்லாமே யாருது தான்? எங்கள் அப்பாது தான். ஸ்தோத்திரம், ஆமென். அவ்வளோ 20 வருஷத்தை ஒரே வார்த்தையில் போட்டு முடிச்சிட்டான் பாரு அவன். ஆனால் யாக்கோபு சொல்கிறான், நான் மிகவும் பாடுபட்டேன், எனக்கு நித்திரை இல்லை, அப்படி நான் இந்த மந்தையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லாபானுடைய மந்தையை நான் மேய்த்து பழுகி பெருகும்படி செஞ்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதுதான் முந்தின சீர், யாக்கோபுடைய முந்தின வாழ்க்கை. ஒன்றுமில்லாமல் இருந்தான், இப்போ எல்லாமே இருக்குது. ஆமென். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கோலும் கையுமா போனான். ஆமென். 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தானா, நிற்க வச்சு கேளுங்க. அவன் சொல்கிறான், நான் கோலும் கையுமான போனேன், 2 பரிவாரம் இருக்குது, ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு அதில் நிம்மதி இல்லை, எனக்கு அது அமைதல் இல்லை, அது எனக்கு மகிழ்ச்சியை தரலை. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். அப்போ இந்த லைஃப் தான், இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மனுஷன் ஒவ்வொருத்தனும் அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்மை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்கள். ஆமென். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். எல்லாருடைய எண்ணமும் என்னன்னா, நான் உயரணும், நான் பெற்றுக்கொள்ளணும், நான் நல்லா இருக்கணும், அதற்கு இவனெல்லாம் என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படியெல்லாம் போட்டு பிழியலாமோ பிழிஞ்சு எடுத்து அவனுடைய உழைப்பை சுரண்டி இன்னொருத்தன் வாழணும்னு நினைக்கிறதான ஒரு உலகம். அது இப்போது இல்லை, அது லாபானிடத்து யாக்கோபு காலத்திலேயே யாக்கோபு அனுபவித்தது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடைசியாக சிலவெல்லாம் சொல்லுவான் பாரு, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்பான். ஆமென். நம்ம அவ்வளோ செஞ்சுருப்போம், உழைச்சிருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்பான், நீ என்ன பெருசாக பண்ணிட்ட, எல்லாரும் பண்ணுறது தானே நீயும் பண்ண அப்படின்னுவான். நான் உனக்கு சோறு போட்டேன், தங்க இடம் கொடுத்தேன், என் 2 பொண்ணுங்களை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்துருக்குறேன், என்ன இப்போ அப்படின்னு கேட்டுடுவான். அந்த உழைப்புக்கு மரியாதையே இருக்காது. ஸ்தோத்திரம். இதுதான் யாக்கோபுடைய முந்தின சீர். ஆமென். யாப்போக்கு நதிக்கு இப்புறத்தில் அவன் லைஃப், அவன் அதிகமாய் பாடுபடுகிறான், அதிகமாக கஷ்டப்படுறான். அம்மா சில காலம் சொல்லிச்சே, ஆனால் என் காலம் எத்தனை வருஷம் ஓடி போச்சு, 20 வருஷம் என் லைஃப்பில் நான் இப்படியே இன்னொருத்தனுக்காகவே நான் வாழ்க்கையை செலவு பண்ணிட்டேனே அப்படின்றதான ஒரு இடத்துல யாக்கோபு நிற்கிறான். ஆமென். அவனுக்குள்ளே உண்மையாக மகிழ்ச்சி இருக்குதானா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனைவி, பிள்ளைங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, ஆனாலும் அவனுக்குள்ள உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இன்றைக்கும் உங்களுடைய லைஃப், உங்கள் 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 55 வயசாக இருக்கலாம், இன்றைக்கும் நீங்கள் பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் ஆவியானவர் உன்னோடு கூட பேசட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 2026 அவர் நற்சீர் நமக்கு தருகிற ஒரு வருஷமாய் கர்த்தர் மாற்றட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி இவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த பொழுது
த செகண்ட் ஜேர்னி ஆரம்பமாகுது. ஆமென். நர்சீருக்கு திரும்பும்படி கர்த்தர் அவனுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ரிட்டர்ன் டு கேனான், கானானுக்கு திரும்பு. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிளம்புப்பா, நீ கானானுக்கு திரும்பு. 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இணையத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். Praise the Lord. Hallelujah. 20 வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மனைவி, பிள்ளைங்க, குழந்தை குட்டி, கூடாரம், ஆடு மாடு எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு கர்த்தர் வந்து, நீ கிளம்பு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எங்கே போ, கானானுக்கு போன்னு சொல்கிறார். யார் சொல்லி இருக்கணும்? அவங்க அம்மா கிட்டேருந்து லெட்ரு வந்திருக்கணும். ஆமென். ஐம் சாரிடா அம்மாவனே, 20 இயர்ஸ் போயிடுச்சுடா, அதனால் தயவுசெய்து என்ன பண்ண, வீட்டுக்கு வாடா அப்படின்னு அம்மா லெட்ரு போட்டுருக்கணும். ஆனால் லெட்ரு யார்கிட்டேருந்து வருது? அதுதான் உன் கர்த்தர். நீ யாரை சேவிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் தாய் உன்னை மறந்தாலும். ஆமென். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, யாக்கோபை படிங்க பிரதர். நீ உன் தேசத்திற்கும் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி எப்படிப்பட்ட நற்செய்தி? 1-2 குறிப்புகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, முதலாவது என்ன தெரியுமா? டிபார்ச்சர் ஃப்ரம் லாபான். லாபானை விட்டு வெளியேறுதல். ஆமென். ஹல்லேலூயா. Sometime you feel Laban is the blessed man for you. லாபான் தான் உனக்கு ஆசீர்வாதமான மனுஷன், நம்ம லாபான்கிட்ட இருந்தால் தான் பொழைச்சிக்கலான்னு சம்டைம் நீ யோசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் வேற ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிறேன். அதனுடைய முதல் துவக்கம் என்ன தெரியுமா? லாபானிடத்திலிருந்து உன்னை நான் எடுக்கிறேன். அவனுடைய கையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். அவனுடைய ஆளுகையிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். Praise the Lord. Hallelujah. 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 Amen. சோதரம் சம்டைம் லைஃப்பில் மிகப்பெரியதான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். சோதரம் அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறவன் வாழ்க்கையில் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களை உண்டாக்குறார். பயந்து போகிறவன் கடைசி வரை லாபான் இடத்துல இருப்பான். ஏன்னா இன்னைக்கு காலையில் விளங்கி கொள்ள வேணும். ஸோ நற்சீர் யாக்கோபுக்கு தரேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டு, முதல் விஷயம், நான் அவனுடைய ஆளுகையிலிருந்து நான் உன்னை வெளியே தூக்குறேன், உன்னை என் ஆளுகைக்கு நான் கொண்டு வரேன். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். ஆண்டவரே சோத்திரம், இந்த 2026 ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா, உம்முடைய ஆளுகைக்கு என்னை கொண்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். எனவே அவர் சொல்கிறார், 20 வருஷம் பிடித்து வைத்திருக்கிற லாபான். ஏன்னா லாபானுக்கு தெரியும் என் பிளஸ்ஸிங் எங்கே இருக்குது, ஜாக்கப் கிட்ட இருக்குது. என் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? என் மந்தை வளரணும்னா யார்கிட்ட இருக்குது? என் வளர்ச்சி யாக்கோபிட்ட இருக்குது. அவன் உழைப்பில் இருக்குது, அவனுடைய டெக்னிக்கில் இருக்குது. சோத்திரம். அதனால் யாக்கோபை எந்த விதத்திலையும் விடுவதற்கு லாபான் ஆயத்தம் அல்ல. லாபான் ஒரு நாளும் யாக்கோபை நீ போயிடுன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா யாக்கோபுக்கு லாபான் வேணும். யாக்கோபு இருந்தால் தான் அவனுக்கு ஆசீர்வாதமே, மந்தை பெருகும். அதனால் அவன் சொல்ல போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் இறங்கி வந்து சொல்கிறாரு, லாபான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறான், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய கையின் ஆதிக்கத்திலிருந்து உன்னை என்ன பண்ண போகிறேன், வெளியே கொண்டு போகிறேன். எனவே நீ என்ன பண்ணு, திரும்பி போ, நான் உன் கூட இருப்பேன்.
அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் என்னென்னா லாபானுடைய நுகத்தை கர்த்தர் முறித்தார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இந்த காலையில் புரிந்து கொள்ளுங்க, யாருடைய நுகம் முறிக்கப்படணுமோ அந்த நுகங்கள் முறிக்கப்படணும். இவன் பார்க்குறான், அவன் பார்க்குறான், ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இதெல்லாம் லாபான் பார்த்துன்னு இல்லை. ஐயோ 20 வருஷம் இவர் வேலை செஞ்சார், இதெல்லாம் பண்ணார் கொண்டார், இப்போ எல்லாத்தையும் கூட்டின்னு போயிட்டா, ஐயோ தன்னை சுயநலவாதின்னு வாங்களா, கொஞ்சம் கூட இவனுக்கு அக்கறையே இல்லை, இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இப்போ விட்டுட்டு போகிறான் பாருன்னு ஊர் பேசுமா. இதை பற்றியெல்லாம் யாக்கோபுக்கு கவலையே படலை. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் கவலைப்பட்டு தான் இன்னும் லாபான் கையிலையும் உட்கார்ந்து இருக்கிறோம். சோதரம். ஆண்டவர் சொன்னார், புறப்படு, திரும்பி கானானுக்கு போ, நான் உன் கூட இருப்பேன். இந்த ஊர் உலகத்தில் எவன் உன் கூட இருக்கிறானோ இல்லையோ, ஆனால் நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணிஞ்சு காரியங்களை செய்ய கர்த்தர் அவனுடைய இருதயத்தை தயார்படுத்தினார். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நான் அதான் யோசித்தேன், அவனுடைய நுகத்தை கர்த்தர் முறித்து போட்டார். யாக்கோபுடைய கழுத்து மேலே யார் இருக்கிறா? லாபான் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். சோதரம். இவன் தூங்குவான், ஆனால் யாக்கோபு தூங்கக்கூடாது. யாக்கோபு காலையில் எழுந்து மந்தயம் போகணும், கொள்ளணும், தண்ணி காட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் லாபான் நல்லா இருப்பார். லாபான் எங்கேயுமே சொல்லலையே, நான் மிகுந்த கஷ்டப்பட்டேன், நான் வெயிலில் இருந்தேன், என் கண்களுக்கு நித்திரை இல்லாமல் இருந்துச்சு, குளிரில் நான் காஞ்சேன் அப்படின்னு லாபான் எங்கேயுமே எழுதலையே. அப்படின்னும் போது லாபான் நல்லா இருக்கிறான். லாபான் நல்லா இருக்க காரணம் யாக்கோபு. சோதரம். கர்த்தர் அந்த நுகத்தை முறித்து போட்டார். 31:55 லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு சரித்திரம் தெரியும். சோத்திரம். யாக்கோபு பாருங்க, நிம்மதியாக கூட புறப்பட்டு வர முடியலங்க. ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த உலகமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் how dangerous they are அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆமென். 20 வருஷம் வேலை செஞ்சு இவ்வளோ காரியத்தை செஞ்சிட்டோம், அவனால் நல்ல முறையில் என்ன பண்ண முடியல, வர முடியல. மனைவி குழந்தை குட்டியெல்லாம் இவ்வளோத்தையும் வாரி வலிச்சு இவ்வளோ பெரிய காரியங்களையும் ரெடி பண்ணி இரவோடு இரவாக பயந்து தான் என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். அவனை துரத்தி கொண்டே லாபான் என்ன பண்ணுறான், வந்து அவங்கள பாதி வேலை பிடிச்சிட்டு கேட்குறான், ஏன் நீ இப்படி பயந்து ஓடி வந்த அப்படின்றான். நீ சொல்லியிருந்தீன்னா நான் உனக்கு மேலே வாத்தியெல்லாம் வச்சு உன்னை அனுப்பிச்சி வச்சுருப்பேனேன்றான். பயங்கரமாக பேசுவானுங்க. அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அவன் சொல்கிறான் பாரு, நான் பேண்டு வாத்தியெல்லாம் வச்சு ஊரில் பெரிய திருவிழா வச்சு உன்னை நான் என்ன பண்ணியிருப்பேன், அனுப்பிச்சி வச்சுருப்பேன் அப்படின்றான். முட்டாளே, 20 வருஷம் ஆச்சு, அனுப்புறது தானே என்ன, அறிவு கட்டவனை. இவன் சொல்கிறான், நான் பயந்து, உமக்கு பயந்து, ஏன்னா என் பொண்டாட்டியெல்லாம் உன் பொண்ணுங்க, நான் போகிறேன்னா உன் பொண்ணுங்களெல்லாம் நீ பிடிச்சி வச்சிருவியோ, என் குழந்தை குட்டியெல்லாம் நீ பிடிச்சி வச்சுட்டு என்னை மட்டும் போடான்னு தெருத்திருவியோன்ற பயத்தில் நான் இரவோடு இரவாக இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னால், யாக்கோபுடைய இருதயத்தில் இருந்த பயத்தை கவனிச்சுப்பார். ஆமென். இத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்த தகப்பன் 20 வருஷம் வேலை செஞ்சிட்டான், இவ்வளோ காரியங்களை சம்பாரிச்சிட்டான், ஆனால் அவன் இருதயம் எப்படி இருக்குது, யாருக்கு பயப்படுது? ஆமென். இன்னைக்கு உன் இருதயம் யாருக்கு பயப்படுது? ஆமென். சோதரம். அவன் இருதயம், நான் படிக்க எனக்கு இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அவன் இருதயம் எப்படி பயப்படுது பாரு லாபானை பார்த்தா. ஆமென். நான் பயந்து தான் வந்துட்டேன் அப்படின்றான். சோதரம். ஸோ இந்த வசனத்தில் லாபான் திரும்பி போனான். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் அந்த நுகம் யாக்கோபுடைய கழுத்தில் ஏறி உட்கார கர்த்தர் இடம் கொடுக்கல. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பிக் டிசிஷன்ஸ் எடுக்கிற வருஷமாக ஒரு வேளை இருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் என்ன பேசுகிறேன், ஏதா பேசுகிறேன், எதுக்காக பேசுகிறேன்னா எனக்கு தெரியாது. நான் உட்காந்து ஜெபம் பண்ணி செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் பேசுகிறேன். ஆமென். அது ஆவியானுடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த வருஷங்களில் வருமானா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆவியானவர் உனக்கு அப்படிப்பட்ட ஏவுதலை தருவாரானால் தைரியமாக எடு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். 32:1 பாருங்கள். இப்போ வழியில் வந்து மாட்டினான், கொண்டான், பேசினா. இப்போ லாபான் புறப்பட்டு போயிட்டான். யாக்கோபு தன் பிரயாணத்தை துவங்குறான். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். போடு 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 வர இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். லாபான் பிரயாணம் பண்ணுகையில் மாமா, பெரியப்பா, சித்தப்பா, 1 விட்டவர், 2 விட்டவர், சோதரம், சின்ன சித்தி, பெரிய சித்தி, அத்தை, எல்லாரும் குடும்பத்தோடு கூட வந்து லட்டு, அதிரசம், சோமாசு, கலகலா எல்லாம் சுட்டு கொண்டு வந்து அழைத்து கொண்டு போனார்கள். அப்படியா இருக்குது? யாக்கோபே, 20 வருஷம் ஆச்சுடா அப்பா உன்னை பார்த்து. இவ்வளோண்டு வயசு பையனாக ஓடி போனேன். இவ்வளோ பெரிய அப்பா வந்து 11 பிள்ளைங்களை பொறுத்து இவ்வளோ பேரை கூப்பிட்டு வரையடான். எவனை வந்தானா? ஆமென். ஹல்லேலூயா. என்ன அழகான வார்த்தை. தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் பிரயாணத்தில் உன்னை சந்திக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ இவங்க வந்து என்னை பார்க்கலையே, அவங்க வந்து என்னை பார்க்கலையே, நான் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் ஆச்சம் பண்ணாங்களா, ஒரு எட்டி வந்து பார்த்தாங்களா? ஆனால் எவனும் வரமாட்டான். ஆமென். சோதரம். எவனை எட்டியும் பார்க்க தேவையில்ல, எப்படியும் பார்க்க தேவையில்ல. ஆமென். உன்னை பார்க்க, உன் கூட பிரயாணிக்க, உனக்கு வந்து சொந்த பந்தமாக இருக்கிறது யார்? ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். எப்படி இருந்திருக்கும்ல? அப்படியே எல்லாத்தையும் கும்பலாக கூட்டின்னு வரும்போது அப்படி எத்தனை பேர் தெரில, ஃப்ளூரலில் சொல்லுது, அப்படியே எல்லாம் வந்துட்டாங்களாங்க. ஆமாம். என்னென்னா அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். யாக்கோபே, லாபானுடைய நுகம் முறிந்தது. உன்னை நாங்கள் அடுத்த கட்ட பிளஸ்ஸிங்க்கு என்ன பண்ணுறோம்? அழைத்து கொண்டு போகிறோம். உன் பிரயாணம் இப்போ பிளஸ்ஸிங்கை நோக்கி ஆரம்பிச்சிருக்குது. ஆமென். அது ஒரு காலம். நீ கஷ்டப்பட்ட, ரொம்ப பாடுபட்ட, அது ஒரு காலம். ஆனால் இனி அந்த காலம் அல்ல. சோத்திரம். ஆமென். பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு போகிறேன். தேவ தூதர்கள். அப்போ அவனுக்கு ஒரு சமாதானமான பிரயாணம். ஆமென். சோதரர். 2வது நான் சொல்ல விரும்புகிறது, 1 லாபானுடைய நுகம் முறிந்தது. 2வது பிளஸ்ஸிங்னா தெரியுமா? 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஹல்லேலூயா. கவனிக்கணும். இவங்களெல்லாம் கொண்டு வரான். ஜோர்டான்லேருந்து விலகி ஓடி வருகிறதான ஒரு நதி, யாப்போக்கு நதி. அந்த நதியை எல்லாரையும் தாண்ட வச்சுட்டு யாக்கோபு என்ன பண்ணாரான்? நைட்டு மீண்டுமா இந்த கரையில் வந்துட்டு அவன் தனித்திருக்கிறான். அங்கே ஒரு தேவ தூதனும் அவனும். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. கவனிக்கணும். இந்த ரெஸ்லிங் எதுக்கு நடக்குது? எதுக்காக இந்த போராட்டம்? ஏன் தேவ தூதனோடு கூட இவன் போராடுகிறான் அப்படின்னு கேட்டால், அங்கே அவன் யாக்கோபு சொல்கிறான், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். ஆமென். அப்போ கவனிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? இல்லை யாக்கோபுக்கு வேணும். சரி, ஓகே, அது கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ சாதாரணமாக ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதம் வேணும். சரி, ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம் இல்லாதவனா என்ன கேட்டகரியில் கொண்டு வரலாம்? ஒன்றும் இல்லாதவன், சோறு தண்ணிக்கு கஷ்டப்படுறவன், இல்லை வீடு வாசல் இல்லாதவன், இல்லைப்பா, இவனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்?
ஆசீர்வாதம் இல்லாத கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதிங்க, நான் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறேன், பணத்துக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கலாம். இப்போ யாக்கோபு யார்? கோளுந்தடியுமா போனார். இப்போ பெரும் கூட்டத்தோடு வருகிறார். மனைவி, பிள்ளைங்க, சோதரம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆட்டு மந்தைகள், அது இது என்னென்ன இருந்ததோ நமக்கு தெரியல. லிஸ்ட்டு போட்டால் எத்தனை பேஜுக்கு எழுத வேண்டியது வரும்னு தெரியல. இவ்வளோ பரிவாரங்களோடு கூட வருகிறவர் தன்னோடு கூட போராடுகிற தேவனோடு கூட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஏன்னா ஆசீர்வாதத்தால் ஒழிய வேணும்னா, அப்போது அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த அந்த கேப், அந்த வெறுமை என்னன்றத யூ ஹாவ் டு ஸ்டடி தட். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிடக்கூடாது இவனுக்கு எல்லா செல்வமும் இருக்குது, இவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. யாக்கோபு தனித்து உட்காந்துட்டான். அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறான்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாம் லாபான் கொடுத்தது. ஆமென், சோதரம். நீங்கள் படிங்களேன். இப்போ 31:43 பாருங்களேன். 31:43 ஆதியாகமம் 31:43. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதித்திரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். அதாங்க பொண்ணு யாருது? 2 பொண்ணும் நான் கொடுத்தது. 2 பொண்ணுங்களுக்கும் 2 வேலைக்காரியை அப்பாயின்ட் பண்ணி கொடுத்தேன். அது யார் வேலைக்காரிங்க? எங்கள் ஊர் ஆளுங்க. குழந்தைங்க எங்களுது. நீ சம்பாரித்து வச்சுக்கிற பணம் பொருள் எல்லாம் அப்போ எந்த எது தான்? நீ மட்டும்தான்டா. இப்படி இவன் காதால் கேட்டு 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 இவன் இருதயம் வேதனைப்பட்டு 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 இன்றைக்கி ஆண்டவரை சந்தித்த போது அவனோடு கூட ரெசல் பண்ணுறான், கேட்குறான், நீ என்ன ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய செகண்ட் லைஃப் உம்மாலே ஆசீர்வாதம் பெற்று உம்மாலே நான் சமாதானமாக வாழணும். அந்த ஒரு நற்சீர் எனக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. இது நாள் வரை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும் இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுறான். அவன் எல்லாமே என்னுடையதுன்றான். நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள், நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 20 வருஷம் நான் பட்ட பாடுக்கு என்ன பிரயாசம்னா, ஒரு பிரயாசம் இல்லை, எல்லாம் என்னுடையது. இதனால தான் அந்த எம்டினஸ் அவனுடைய இருதயத்தில் இருக்குது, அந்த வேதனை அவன் இருதயத்தில் இருக்கிறனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். இத்தனை வருஷம் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன், ஓகே குட், அது என்னுடைய முற்சீராக இருக்கட்டும். ஆனால் இந்த திஸ் இயர் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய நன்மைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்மிடத்திலிருந்து எனக்கு வருகிறதான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய காலங்களை எனக்கு தாங்க. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? அதனால் நம்ம யாருமே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணியே இருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே தேவையே இல்லை. அவ்வளோ செல்வத்தோடு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் சொல்கிறான், இது எதுவுமே உம்மிடத்துலேருந்து எனக்கு வந்ததா தெரியல. ஒருத்தன் சொந்தம் கொண்டாடுறான், ஒருவனும் சொந்தம் கொண்டாடாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எனக்கு தாங்க. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்முடைய போராட்டம் யாரோடுனா, நாட் வித் லாபான். யாக்கோபு லாபானோடு கூட ஃபைட் பண்ணவே இல்லையே. ஆமென். லாபான் சொல்கிறான், நீ காண்கிறது எல்லாம் என்னுடையதுன்றான். இவன் ஒரு வார்த்தையும் மறுபேச்சு பேசலை. எப்படா நீ சொல்ல முடியும் எல்லான்னு? நான் வந்தபோது எவ்வளோடா இருந்துச்சு? ஆமென்.
மந்தை எத்தனை இருந்தது மந்தை நான் வந்தபோது? இன்றைக்கி எவ்வளோ கவுண்ட் பண்ணி பாரு. அருமை, எப்படி நீ எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பேசலாம். பேசுறதுக்கு இருக்குது அவங்ககிட்ட. காரணம், அவன் உழைச்சிருக்கிறான். ஆனால் அவனோடு கூட போராடல. எங்கே போராடுறான்? தேவனோடு கூட போராடுறான். தேவனை பார்த்து கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய போராட்டங்கள் மனுஷனோடு கூட அல்ல. மனுஷனோடு கூட போராடினா டைம் வேஸ்ட் ஆகிடும், டைம் வீணாக போயிடும், வார்த்தைகள் பெருகும், வார்த்தைகள் காயத்தை உண்டாக்கும். எனவே மனுஷனோடு நமக்கு போராட்டம் இல்லை, நம்ம தேவனிடத்தில் வரும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், வா வழக்காடுவோம், வா சோதரம், உன் காரியம் என்ன, வா கொண்டு வா சோதரம். அதனால் இந்த 2026 கர்த்தரிடத்தில் உட்காருங்க, கர்த்தரிடத்தில் பேசுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தருடைய நன்மையும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டாக கர்த்தரிடத்தில் போராடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் இரவு முழுவதும் போராடி அட் லாஸ்ட் என்ன நடந்துச்சு தெரியுமா? 3வது பாருங்க, ஜாக்கப் ரெசில்ட் வித் காட், நாட் வித் யார்? லாபான். ஓகே, 1 நுகம் முறிந்தது, 2வது ரெசில்ட் வித் காட். அதான் அந்த புதிய ஆசீர்வாதம். 20 வருஷம் இல்லாததான ஒரு நன்மை, தேவனை இரவு முழுவதும் சந்திக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவனோடு கூட பேசுகிற ஆசீர்வாதம், போராடுகிற ஆசீர்வாதம். சோத்திரம். 3வது பாருங்க, நியூ ஐடென்டிட்டி, ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 20 ஆண்டு காலங்கள் இல்லாததான ஒரு ஐடென்டிட்டி. சோத்திரம். வாசிங்க 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காய் அவன் போராடுகளே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, எப்படி வந்ததுன்னு சொன்னால், ஒரு நியூ ஐடென்டிட்டி அவனுக்கு கொடுத்தார். இயர் ஆஃப்டர் நீ ஜாக்கப் இல்லை, யாரு? இஸ்ரவேல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது ஐடென்டிட்டி பாருங்க. இந்த 2026 வரைக்கும் சரித்திரத்திலையும் சரித்திர புஸ்தகங்களிலேயும் உலகத்திலேயும் எது இருக்குது? இஸ்ரவேல் என்கிறதான பெயர். ஆமென், ஹல்லேலூயா. அது மறைந்து போகலை, அழிந்து போகலை, யாராலும் அதை அழிக்கவும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது அந்த பேர். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அம்மா வச்ச பேர் ஜாக்கப், ஆனால் ஆண்டவர் வச்சாரு, நீ இனி ஜாக்கப் இல்லை, நீ யாரு? இஸ்ரவேல். அப்போ ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய அடையாளத்தை, ஒரு ஐடென்டிட்டியை யாக்கோபுக்கு, யாப்போக்கு நதிக்கரையில் கர்த்தர் தந்து, இன்னிலிருந்து உனக்கு ஒரு புது ஜேர்னி, ஒரு புதிய ஆசீர்வாதம், நீ கடந்து போ என்று சொல்லி கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தாராம். 29ஆம் வசனம் படிங்க பிரதர். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என் நாமத்தை நீ என் நாமத்தை கேட்பானான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நுகம் முறிக்கிறதான ஆசீர்வாதம், தேவனோடு கூட போராடுகிறதான ஒரு பிளஸ்ஸிங், தேவனை சந்திக்கிறதான ஒரு பிளஸ்ஸிங். 3வது, உனக்கும் எனக்கும் ஒரு புதிய நாமத்தை சோத்ரம் தேவன் சூட்ட அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இது வரைக்கும் உன்னுடைய ஐடென்டிட்டி வந்து இஸ் ஒர்க்கிங் அண்டர் லாபான், இல்லையா? லாபானுக்கு கீழே வேலை செய்கிறவன், லாபானுடைய மருமகன், லாபானுடைய சோன்சோ, லாபானுடைய மெய்ப்பெண். யாக்கோபை சொல்லணும்னாலே யாரை சொல்லணும்? ஆனால் இப்போ கர்த்தர் ஒரு ஐடென்டிட்டியை தராரு. நீ யாருன்னா இஸ்ரவேலை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ லாபான் கிட்ட போயிட்டு டு யூ நோ இஸ்ரவேல் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் அப்படின்னுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஏய், உன் மாப்பிள்ளை தாண்டா. ஏன் மாப்பிள்ளையா? அவன் பேர் யாக்கோபு தானே. உங்ககிட்ட இருந்த வரைக்கும் அப்படி தாண்டா இருந்தான். என்னைக்கு உன்னை விட்டு வெளியே வந்தானோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை இஸ்ரவேல்னு மாற்றிருக்கிறாரா.
தெரிஞ்சுக்கோ, பேரை தெரிஞ்சுக்கோ, ஸ்பெல்லிங் எழுத கற்றுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஒரு புதிய அடையாளம், ஸ்தோத்திரம், ஆமென், ஒரு புதிய துவக்கம், புதிய ஆரம்பம். அதனால் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு புதிய அடையாளத்தை தந்து, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தந்து, கர்த்தர் வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. உன் பேர் என்ன? ஆண்டவர் கேட்டார், என் பேரை வச்சு நீ என்னடா பண்ண போகிற? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 4வது பாருங்க, இப்போ அந்த பிளஸ்ஸிங்கோடு கூட அவன் புறப்பட்டு போகிறான். இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, அவன் ஏசாவை சந்திக்கணும். ஏன்னா சொந்த ஊருக்கு வரான். ஆமென், ஏசாவை மீட் பண்ணணும். ஏசாவுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரிவெஞ்ச், என்னது, பழி வாங்கக்கூடியதான தன்மையோடு கூட இருக்கிறான். ஏசா உன்னை பழி வாங்குவான்னு சொன்னது யாரு? அம்மா. அம்மா சம்டைம் அம்மா நல்ல அம்மா, சம்டைம் அம்மா கொஞ்சம் கெட்ட அம்மா. அம்மா தான் யாக்கோபுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறா. என்ன சொல்கிறா? அண்ணன் உன்னை என்ன பண்ண போகிறான்? கொலை பண்ண போகிறான். அவன் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பான், உன்னை வெட்டுவான். அதனால் நீ மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிடு? ஓடிப்போ. இந்த தாட்டை கொடுத்தது யார்? அம்மா. சோதரம், இன்றைக்கி நிறைய அம்மாங்க பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத தாட்டை கொடுத்துடக்கூடாது. சோதரம், நீங்கள் சொல்கிற வார்த்தைங்க காதுக்குள்ளே போய் அது இருதயத்துக்குள்ளே வருஷ கணக்காக உள்ளே உட்காந்துரும். ஜாக்கிரதை, அது அப்புறமா உங்களால் கூட எடுக்க முடியாது. சோதரம், நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ பிறக்கும் போது இப்படி ஆச்சு, அப்படி இப்படின்னு சொல்லினே இருந்தீங்கன்னா அது அந்த குழந்தை பெருசாகி சாகிற வரைக்கும் அது மைண்டில் அதே தான் இருக்கும். நான் பிறக்கும் போது இப்படி ஆயிடுச்சா, நீ ராசி இல்லாதவன், நீ இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இந்த மாதிரி பேச்சே என்ன பண்ணக்கூடாது? அம்மா பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ தாய் எப்படி பேசணுன்றதை கற்றுக்கொள்ளணும். எனவே அண்ணன் ரிவெஞ்ச் எடுப்பான்னு சொன்னது அண்ணன் இல்லை, அண்ணன் சொல்கிறான் எங்கேயோ, அதை தாய் மறைச்சி கூட இருந்திருக்கலாம். ஆனால் தாய் தான் இப்போ சொல்கிறான், அண்ணன் இப்படி சொல்கிறான்டா. இப்போது 20 வருஷம் ஆன ஒரு பாடும் யாக்கோவுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், அன்னைக்கு அம்மா சொன்னாலே அண்ணன் என்னை கொன்னுடுவான்னு. ஐயோ, இப்போ நான் என் சொந்த ஊருக்கு போகிறேனே, அண்ணனை பார்த்தாவணுமே, அவன் என்ன பண்ணுவானோ தெரியலையேன்ற பயம் யாக்கோபுடைய இருதயத்தில் இருக்குது. அப்போது நற்சீர், நியூ பிளஸ்ஸிங் எப்படி கர்த்தர் மாற்றுறார் பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறதான மைண்டில் இருந்ததான ஏசாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பழி வாங்கும் ஏசா நம்ம பேர் வச்சா, ஆமென். ஆனால் உண்மையாக ஏசா கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான், ஏங்க உங்கள் தமிழ்லைனில் எனக்கு இப்படி ஒரு டைட்டில் கொடுத்தீங்க, பழிவாங்க ஏசான்னு போட்டு பிரசங்கம் போட்டிங்களேங்க. நான் சத்தியமாக என் தம்பியை பழி வாங்கணும்னு ஒரு நாளும் நான் நினச்சதே இல்லைங்க. அதெல்லாம் அந்த காலங்க போச்சுங்க. இப்போ என் தம்பியை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிளஸ்ஸிங் எப்படி பாரு, யார் உன்னை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, யார் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறானோ, அவனுடைய பழிவாங்கிற குணங்களை எல்லாம் தெய்வீக பிளஸ்ஸிங் மாற்றி போட்டது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வசனங்களை வாசித்தீங்களா? 33:4, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். முழுசா வசனத்தை பார்த்து முடிக்கணும். நீங்கள் அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவன் கழுத்தை அப்படின்ட்டு அங்கே நிறுத்திடக்கூடாது. அதுக்கப்புறமா உங்களுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போயிடும். ஐயோ, கழுத்தை முறித்து அவன் கழுத்தை உடைத்து போட்டான், அங்கேயே யாக்கோபு அப்படியே கழுத்து முடிஞ்சு செத்து போனான், அப்படி போயிடக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணணும்?
அவன் கழுத்தை தழுவி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க blessing. ஆமென். அதனால் ரிவெஞ்ச் என்கிறதான அந்த இடத்துல கர்த்தர் சமாதானத்தின் சந்திப்பை கர்த்தர் யாக்கோபுக்கு தந்தார். யாக்கோபு கூட என்ன நினைக்கிறான்னு சொன்னால், ஒருவேளை வந்து அவன் நம்ம மேலே விழுந்துருவானோ, அப்படி விழுந்தா இந்தந்த விஷயங்களெல்லாம் வேணால் நஷ்டப்பட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிவாரத்தை முன்னாடி அனுப்புகிறான். அப்படின்னா என்ன, அவனால் எனக்கு ஏதோ ஒரு நஷ்டம் கஷ்டம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது, வேணா இந்த பார்ட் வேணால் அழிஞ்சு போட்டோம். ஆமென். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி கூட செத்து தான் அங்கே வசனம் சொல்லலை. இவன் கெஞ்சி கெஞ்சி கேட்குறான், ஆனால் இதெல்லாம் வாங்கிக்கணும். அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே இருக்குடா, எனக்கு எதுவுமே வேணாம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் மிக அற்புதமான ஒரு சமாதானத்தின் சந்திப்பை தந்து 10ஆம் வசனம் 33:10. அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீர் என் மீது பிரியமானீர். சொல்லுங்க. ஹல்லேலூயா. 20 வருஷமாக மனசில் என்ன நினச்சுன்னு இருக்கிறான், அவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லை, சோதரம் அப்படின்னு இவன் நினச்சின்னு இருக்கிறான். ஆனால் இப்போ சொல்கிறான், நீர் என் மீது பிரியமானீர். அதுதான் தெய்வீக நன்மை, தெய்வீக ஆசீர்வாதம், சோதரம். அடுத்தது பாருங்கள், 5வது குறிப்பு நான் சொல்கிறேன். என்னங்க 5க்கு போயிட்டீங்க? 1, 2 என்னென்னா, 1 என்னது, நுகம் முறிந்தது. 2வது தெய்வீக சந்திப்பு. 3வது புதிய அடையாளம். 4வது ரிவெஞ்ச் என்கிற மைண்டு மாறி சமாதானமுள்ள சந்திப்பு. 4வது. 5வது பாருங்கள், ரிட்டர்ன் டு பெத்தேல், சோத்திரம். ஆமென். 35:1 படிங்க. 35:1. பெத்தேலுக்கு திரும்புதல். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். 9ஆம் வசனம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த முன்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சொந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் மீண்டுமாய் அவனுக்கு தரிசனமாகிறார், மீண்டுமாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா யாக்கோபோடு கூட தேவன் டிராவல் ஆகி வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னோடு கூட டிராவல் பண்ணுற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே வந்து அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். பாருங்க, 20 வருஷ காலங்கள் தொழுகை இல்லை. ஆமென். ஆனால் இங்கே வந்தபோது தான் அவன் மன நிறைவோடு கூட தேவன் தன்னை எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே அவன் பலிபீடங்களை கட்டி மீண்டுமாய் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை யாக்கோபு கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 படிங்க. blessing of Jacob. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். Praise the Lord. என்ன மாதிரி blessing பாருங்க. ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பற்பல ஜாதிகள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து வரும். படிங்க பிரதர். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 15ஆம் வசனம், தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க என்ன மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க, ஒரு அமைதல். தேவனுடைய வாய்மொழியை கேட்குறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லாபான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி கொண்டிருந்தான். இங்கே கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி பழுகுவ, இப்படி பெருகுவ, ராஜாக்கள் எல்லாம் உன்னுடைய சந்ததியிலிருந்து வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து
பிதாக்களில் ஒருவனாய் கர்த்தர் யாக்கோபை மாற்றி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அட் லாஸ்ட் அவனுடைய blessing என்ன தெரியுமா? 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 35:27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்ல, எவ்வளோ வருஷம் பொறுத்து அப்பாவுடைய வீட்டுக்கு அவன் வருகிறான். ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். வாட் a great blessing. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தான் வந்து அடக்கம் பண்ணக்கூடியதான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே கவனிக்கணும், செய்திகளை நீங்கள் கேட்டீங்க. யாரோ ஒருத்தரை பற்றி, யாரோ ஒரு யாக்கோபை பற்றி ஐயா பேசினார்னு நினச்சிடக்கூடாது. செய்தியினுடைய சாராம்சங்கள் என்ன என்பதை உள் வாங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த செய்தியிலிருந்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு கூட எதை பேசியிருக்கிறார், ஆமென், அவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் அதை வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக இந்த வருஷமானது சோத்திரம் இதுவரை கடந்து வந்த பாதைகள் அல்ல, வேறு புதிய பாதைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பெரியவர்களை பார்க்கும்போது நான் யோசிக்கிறது உண்டு, இத்தனை வயசாச்சு இன்னும் கூட இவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லையே, இன்னமும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, இன்னமும் சம்பாதிக்கிறாங்க, இன்னமும் இவங்க சம்பாரித்து தான் குடும்பத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது என்கிறதான காரியத்தெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாய் சில வருஷங்களாவது ஒரு சமாதானமுள்ள, அமைதலுள்ள, பூரணமான, ஆசீர்வாதமான ஒரு லைஃப் ஸ்டைலை கர்த்தர் தரணும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய லைஃப்பை கர்த்தர் உயர்த்தணும், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே லாபானிட்ட இருக்கிறதே நல்லா இருக்குது, 3 வேளை சோறு கிடைக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தாங்குது, பரவாயில்ல, இதை இப்படியே வண்டியை ஓட்டின்னு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி அப்படியே வண்டியை ஓட்டினே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் லாபான்கிட்ட தான் இருக்கணும். ஆமென், சோத்திரம். சில நேரங்களில் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார், ஆமென், சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து நீ காரியத்தை தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாயானால் மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த காலையில் இந்த வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. யாப்போக்கு நதிக்கரைக்கு அப்புறத்தில் வாழ்ந்த 20 வருஷ காலம் யாக்கோபுக்கு வெளிப்பார்வையில் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கிறான் யாக்கோபுன்னு சொல்லலாம். ஆனால் யாக்கோபு நல்லா இல்லை, அவன் இருதயம் நல்லா இல்லை. ஆனால் யாக்கோபு நதிக்கு அப்புறம் தேவனை சந்தித்ததுக்கு அப்புறமா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டதுக்கு அப்புறமா அவனுடைய லைஃப்பில் ஒரு சமாதானமான ஓட்டத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தர் உன்னை சுயாதீனமாய் வாழ வைப்பார், சமாதானமாய் வாழ வைப்பார். புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி. அதுதான் அவனுடைய ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்களோடு கூட கடந்து வருகிற கர்த்தர் நீரா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னீர். எங்களுக்கு ஒரு புதிய ஐடென்டிட்டியை கர்த்தர் நீர் உருவாக்கி தருவீராக. ஒரு புதிய அடையாளங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. பெரிய முன்னேற்றங்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைத்து கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே வேலைகள் பார்த்த குடும்பங்கள் இனி சமாதானமாய் செழிப்பாய் மாற கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம், ஓ உம்முடைய ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னும் எத்தனை காலத்துக்கப்பா இந்த கஷ்டம் வேதனைன்னு
உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த வேதனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் நாட்களை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அநேகரை பலனடைய செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும்ப்பா. ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏமாற்றுகிற வஞ்சகமுள்ள மனுஷர் கைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக.